விரதம் என்றால் என்ன? விரதம் அப்படிங்கிறது மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறது, மன உறுதியோடு இருக்கிறது, எப்போவுமே இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. விரதம் அப்படிங்கிறது ஒரு தவம் போன்றதுங்க. நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் விரதம். விரதம் அப்படிங்கிறது உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் மட்டும் விரதம் கிடையாதுங்க. விரத காலங்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் அப்படின்னு நிறையாவே இருக்குது. இதைய பெரிய வீடியோவாக தான் சொல்ல முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, விரத காலங்களில் மன உறுதியோடும் மன வலிமையோடும் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் விரதம். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் விரதம். நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, நமக்கு ஒரு காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னா அந்த காரியம் வெற்றியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இறைவனிடத்தில் வேண்டுதல் வைத்து மனக்கட்டுப்பாடோடும் மன வலிமையோடும் இறைவன்கிட்ட வழிபாடு செய்கிறது தான் விரதம். உணவு உட்கொள்ளாமல் இருப்பது மட்டும் விரதமே கிடையாதுங்க. சாப்பிடாம இருக்க மற்ற எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இறைவனை வழிபாடு செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. விரதம் இருக்கிறப்ப மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 3 வேளை சாப்பிட்டாலும் மனக்கட்டுப்பாடோடு, அதாவது தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காமல், தேவையில்லாத காரியங்களை செய்யாமல், கண்டதை கேட்காம பார்க்காம இருந்தாலே விரதம் தாங்க.